வெல்கம் டு சிற்பி அகாடமி. நம்ம லட்சியம் டெஸ்ட் பேஜில் டெஸ்ட் நம்பர் 5 கேட்ட தமிழோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் பேர்ச்சொல் அறிதல், பேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனையும் பெயர், பெயரச்சம் வகை அறிதல், அயற்சொல், தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் தான் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா 75 கொஸ்டினும் மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 கொஸ்டின் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கோம். இந்த 75 கொஸ்டினோட எக்ஸ்பிளேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதில் முதல் கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்துக்க இருக்குது. இல்லை பணிந்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பணிந்தான் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா பணிவதை குறிக்கிறது. பணிவதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா அடங்குதல். பணிவதுனா என்ன அப்படின்னா தானாக அடங்குதல். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வரணும். அடுத்து பணித்தான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆணையிடுறத சொல்றது. ஆணையிடுதல். அப்போ ஆணையிடுதல் அப்படின்னு வரும்போது கட்டளை இடுதல் இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவணாவுக்கு வந்து 3வது வரணும். அடுத்து பணிந்தாள் அப்படின்னா தாழ்ந்து நடந்தாள். பணி அப்படின்னா வேலையை குறிக்கக்கூடியது, வேலையை செய்தான் அப்படின்னு பொருள். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும் நம்மளுக்கு. அடுத்து 2வது கேள்வியை பாருங்க. திருநிறை செல்வன் இதில் வல்லினம் மிக காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா திரு அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். திரு அப்படின்னா செல்வம். அப்போ வந்து திருநிறை செல்வம்னா என்ன பொருள் அப்படின்னா செல்வத்தை நிறைவாக கொண்டவன் அப்படின்னு பொருள். செல்வத்தை நிறைவாக கொண்டவன். செல்வத்தை நிறைவாக கொண்டவன் அப்படிங்கிற பொருள். அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து செல்வத்தை ஐ வந்திருக்கு, 2ஆம் வேற்றுமை உறுப்பு. பாத்தீங்க அப்படின்னா நிறைவாக அப்படிங்கிற வார்த்தை வந்து பயனோட சேர்ந்து வந்திருக்கிறதுனால இது உருவும் பயனும் உடன்தக்க தொகை. அப்ப 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தக்க தொகை அப்படிங்கிறது ஆன்சரா வரும். அடுத்து 3வது கேள்வியை பாருங்க. கீழ்காணும் எதிர்ச்சொல் இணைகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப வடநாடு தென்னாடு அப்படிங்கிறது சரியா தான் இருக்குது. வடமொழி தென்மொழி சரியா இருக்குது. விண் மண் சரியா இருக்குது. மேன்மை வன்மைன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறானது. இப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி. இது மேன்மைக்கு ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேன்மைக்கு வந்து வன்மை வராது. அப்ப என்ன வரும் பாத்தீங்கன்னா மேன்மைனா ஆப்போசிட் வந்து கீழ்மை அப்படிங்கிறது வரும். கீழ்மை. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி. அடுத்து 4வது கேள்வியை பாருங்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாறு என்பது தன்வினையாக செயல்பட்டு ஒரு நிலை மாறுவதை குறிக்கும். மாறுனா தானா தான் தான் மாறுவதுதான் மாறு அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். அப்ப தன்வினை தான். தன்னால் செய்யப்படுவது தன்வினை, பிறரால் பிறருக்காக செய்யப்படுவது பிறவினைன்னு சொல்லியிருப்போம். அப்ப மாறு அப்படிங்கிறது தானா மாறுறது. அப்ப தன்வினையாக செயல்பட்டு ஒரு நிலை மாறுவதை குறிக்கும் அப்படிங்கிறது சரியா இருக்குது. அடுத்து 2வது பாத்தீங்கன்னா மாற்று. மாற்று அப்படிங்கிறது பிறவினை, பிறருக்காக செய்யப்படுவது. அப்போ பிறவினையாக செயல்பட்டு ஒன்றை மற்றொன்றாக உருமாற்றுவதை குறிக்கிறது. இதுவும் சரியா தான் இருக்குது. அடுத்து 3வது பாத்தீங்க அப்படின்னா உண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உண்ணு என்பது சிந்தித்தலையும் உண்ணு என்பது சாப்பிடுதலையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தவறா இருக்குது. இதனால தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உண்ணு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சாப்பிட்றத குறிக்கும். இந்த உண்ணு அப்படின்னா நினைத்தலை குறிக்கக்கூடியது. 2மே மாத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 மற்றும் 2 சரி. அடுத்து 5வது கேள்வியை பாருங்க. கூற்று. ஆற்று மணல் குவிந்தது, மக்கள் மணலை குவித்து வைத்தனர். இத்தொடர் சரியான வினை வேறுபாட்டை குறிக்கிறது. ஆற்று மணல் வந்து குவிந்ததுன்னா தானா குவிந்தது, ஓகே. மக்கள் மணலை குவித்து வைத்தனர் அப்படிங்கிறது சரிதான். அதே இது மக்கள் மணலை குவிந்து வைத்தனர்னு சொன்னா தப்பு. குவித்து வைத்தனர்னு சொன்னா சரியா இருக்கும். அப்ப இது வந்து சரியா தான் கொடுத்துருக்காங்க வேறுபாடு. கூற்று சரி. அது காரணம் பாத்தீங்க அப்படின்னா குவிந்து என்பது ஒரு பொருள் தானாக ஓரிடத்தில் சேர்வதையும், குவித்தி என்பது ஒரு பொருள் சேர்க்கப்படுவதையும் குறிக்கும் சொல்றாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா 2மே சரியா தான் இருக்கு. கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்த 6வது கேள்வி பாருங்க. சரியான கூற்றை தேர்க.
இயம்புதல் என்பது இனிமையாக சொல்லுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பண்ணுதல் என்பது ஒரு முறை மட்டும் சுருக்கமாக சொல்லுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து செப்புதல் என்பது விடை சொல்லுதல் என்ற பொருளில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர்தல் என்பது ஒருவரை திருத்த கண்டித்து சொல்லுதல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இயம்புதல் அப்படின்னா இனிய முறையில் சொல்லுதல் அப்படிங்கிறது சரிதான். அடுத்து பண்ணுதல் அப்படின்னா ஒரு முறை மட்டும் சுருக்கமாக சொல்லுதல்னு சொல்லியிருக்காங்க. பண்ணுதல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லுதல் தான் பண்ணுதல் அப்படிங்கிறது குறிக்கும். ஒரு முறை கிடையாது, திரும்ப திரும்ப. திரும்ப திரும்ப சொல்றது தான் அது. அப்ப ரெண்டாவது கூற்று வந்து தவறா இருக்குது. அடுத்து மூணாவது செப்புதல் அப்படின்னா செப்பு அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னா விடைன்னு அர்த்தம். செப்பு அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னா விடை. அப்ப செப்புதல்னா விடை சொல்லுதல் அப்படின்னு பொருள் வந்து சரியா தான் இருக்குது. அப்ப முதல்ல சரியா இருக்குது, மூணாவது சரியா இருக்குது. அடுத்து கலறுதல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒருவரை திருத்த கடிந்து கண்டித்து சொல்லுதல் ஆகும் சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அப்போ கலறுதல் அப்படின்னா இடித்துரைத்தல்னு சொல்லலாம். பொருள் வந்து கலறுதல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இடித்துரைத்தல் அல்லது கடிந்து அறிவுரை கூறுதல். அப்ப இதுல பாத்தீங்கன்னா கடிந்து சொல்லுதல்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது சரியா தான் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 1, 3, 4 சரி. அப்ப ஆன்சர் வந்து சி. அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்க. பொருந்தாத எதிர்ச்சொல் இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இனிய அப்படின்னா இன்னாத சரியா இருக்குது. உயர்வு தாழ்வு அப்படிங்கிறது சரியா, வறுமை புலமை அப்படிங்கிறது சரியா இருக்குது. இதுல பாத்தீங்க அப்படின்னா அப்ப தின்னான் தின்பான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே எதிர்காலத்தை குறிக்கூடிய தின்னான் தின்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்போசிட்டா இருந்தாலுமே தின்னான்னா திங்க மாட்டான் அப்படிங்கிற பொருள் தரக்கூடியது. அப்ப இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா எதிர்காலத்தை குறிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இது வந்து தவறானது. அப்ப எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா தின்றான் அப்படின்னு சொல்லி இருக்கணும். தின்றான் தின்றிலன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி. அடுத்து எட்டாவது கேள்வியை பாருங்க. பொறுத்துக சொல் மொழி. துப்பாக்கி அப்படிங்கிற அதுலயே ஆன்சர் இருக்கும். தூள் ஆரம்பிக்கிறதுனால அது துருக்கி மொழி சொல்லா இருக்கும். அடுத்து ஜாமீன் அப்படிங்கிறது ஒரு அரபு மொழி சொல். இதுல ஈஸியா ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். துப்பாக்கி எப்படி தூ முதல்ல வருது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஜாமீன் அப்படிங்கிற நம்ம ஜமீன் படிச்சுக்கிடலாம். ஜமீன்னாலே ஒரு பெரிய அரசரா இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அரபு பகுதியில இப்போ வரைக்கும் அரசர் தான் இருக்காங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா ஜமீன் வச்சுட்டு அரபுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப ஒண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3ன்னு வரணும். ஒண்ணுக்கு வந்து 3, ரெண்டுக்கு வந்து 4 அப்படிங்கிறது வரணும். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ தான் இருக்குது. அடுத்து குருசு அப்படின்னா சிலுவை அப்படிங்கிற பொருள். சிலுவை சிலுவைன்னு நமக்கு தெரியும். நம்ம வீரமாமுனிவர் தேம்பாவணியில பயன்படுத்தியிருப்பாரு. அப்ப லத்தீன் மொழிச்சொல் படிச்சுக்கலாம். நமாஸ் அப்படிங்கிறது பெர்சியன் மொழிச்சொல். அடுத்து எட்டாவது கேள்வி பாருங்க. பார்க்கும் முறைகளை அவற்றின் நுணுக்கமான பொருளுடன் பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. காணல் அப்படின்னா என்ன பொருள் பாத்தீங்க அப்படின்னா காணல் அப்படின்னா மதிப்பிற்குரியவர்களை தரிசித்தல் அல்லது பெரியவர்களை காணல்னு சொல்லுவோம். அப்ப மதிப்புக்கு பெரிய மதிப்பானவங்களை வந்து தரிசிக்கிறது. அப்ப இறைவன் சொல்லலாம். ஒண்ணு பெரியவர்களை பாக்குறது தான் காணல்னு சொல்றோம். ஒண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3ன்னு வரணும். நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது இல்ல. அடுத்து நோக்குதல் அப்படின்னா நோக்கம் இல்லைன்னா குறிக்கோள் ரெண்டும் ஒண்ணுதான். நோக்குதல்னா குறிக்கோளோடு பார்த்தல் இல்லைன்னா இலக்கோடு பார்த்தல். குறிக்கோள் அல்லது இலக்கோடு பார்த்தல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நோக்குதல்னு சொல்லியிருப்போம். அப்ப ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 அப்படின்னு வரணும். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ தான் இருக்குது. அடுத்து கவனித்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நுட்பமாக பாக்குறது அப்படிங்கிறது கவனித்தல். அடுத்து பார்த்தல் அப்படின்னா வரவை எதிர்பார்த்தல் வந்து பார்த்தல். ஆன்சர் வந்து ஏ. அடுத்து 10வது கேள்வி பாருங்க. பிழையான சொற்றொடரை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்ல கார்காலம்
பிழையான சொற்றொடர் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒற்றுப்பிழை அந்த டாபிக்ல இருந்து தான் கேட்டது. அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து மலர்பாதம் இருக்குது, இதுல தந்தை தந்தார், இதுல வந்து வள்ளி நிமிகலை, இதுலயும் வள்ளி நிமிகலை. பிழையான தொடர் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கார் காலம். அப்போ காலத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. காலத்துக்கு பின் வல்லினம் மிகாது. காலத்துக்கு பின் வல்லினம் மிகாது. காலத்துக்கு பின் வல்லினம் மிகாது. அப்ப வல்லினம் மிகல சரியா இருக்குது. இப்ப குளிர்காலம் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா குளிர்காலம் சொல்லுவோம். குளிர்காலத்துல வல்லினம் மிகாது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மலர் பாதம். இது வந்து பாத்தீங்கன்னா ஓமை தொகை. ஓமை தொடர் கிடையாது, தொகை. ஊமை தொடர்ல வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா வரும்போது வல்லினம் மிகாது. இருந்தாலும் இதுல வந்து தொகை வந்து போன்ற அப்படிங்கிற வார்த்தை மறைஞ்சதுக்கு தொகையா வந்திருக்குது. ஊமை தொகையில பாத்தீங்கன்னா வல்லினம் மிகும். அப்ப இதுவும் சரியா தான் இருக்குது. அடுத்து செய்த தொழில். செய்த அப்படிங்கிறது ஒரு பேரு. பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகாது. பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகாது. வல்லினம் மிகாது. ஆனா வல்லினம் மிகும் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் தவறானது. அடுத்து தந்தை தந்தார் சொல்லி கொடுத்துருக்காங்களா, இது உயர்திணை பெயர்களுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகாது. அப்ப இதுல உயர்திணையா இருக்குது, வல்லினம் மிகல. அப்ப இது சரியா இருக்குது. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி. அடுத்து 11வது கேள்வி பாருங்க. எதிர்மறை வினைமுற்று குறித்த கூற்றுகளில் சரியானதை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இயம்புவார் என்பதன் எதிர்ச்சொல் வந்து இயம்பார். இது சரியா இருக்குது. ஈந்தார் அப்படின்னு ஈந்தார் அப்படின்னா கொடுத்தாருன்னு பொருள். அப்ப ஈந்தலர் அப்படின்னா கொடுக்க மாட்டாரு, கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இது சரியா இருக்குது. சென்றன அப்படின்னா சென்றில அப்படிங்கிறது சரியா இருக்குது. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அனைத்தும் சரியா தான் இருக்குது இதுல. அடுத்து 12வது கேள்வியை பாருங்க. பாவனரின் பேர்ச்சொல் அகராதி விதிகளின்படி மகன் என்பதன் வேர்ச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. மகன் என்பதன் வேர்ச்சொல் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா மகு அப்படிங்கிறது தான் மகன் என்பதன் வேர்ச்சொல். மகு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, மகு அப்படின்னா மலர்தல் அல்லது தோன்றுதல் அப்படிங்கிற பொருள். மகு அப்படின்னா மலர்தல் அல்லது தோன்றுதல் அப்படிங்கிற பொருள் தரக்கூடியது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வேரிலிருந்து மகன் மகள் போன்ற சொற்கள் உருவானதாக, அதாவது மகு அப்படிங்கிற வேரிலிருந்து இருந்து மகன் மகள் அப்படிங்கிற வார்த்தை வந்து உருவானதாக பாவனர் சொல்றாரு. மகன் மகள் இந்த ரெண்டு சொல்லுக்கும் வேர்ச்சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா மகு அப்படிங்கிறதா வேர்ச்சொல். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி. அடுத்து 13வது கேள்வி பாருங்க. தவறான கூற்றை தேர்க. அருந்துதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அருந்துதல்னா மருந்து போன்றவற்றை மிகச்சிறிய அளவில் உட்கொள்ளுதல் சொல்றாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா அருந்துதல்னா மருந்து மிகச்சிறிய உட்கொள்ளுதல் சரியா தான் இருக்குது. அடுத்து 2வது பாத்தீங்கன்னா உண்ணல். பசி தீர உணவை உட்கொள்ளுதல் வந்து உண்ணல் சரியா தான் இருக்குது. உறிஞ்சுதல் நீராக உள்ள பொருட்களை வாயை வைத்து குவித்து எழுத்தல் அப்படிங்கிறதும் சரியா தான் இருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பருகுதல் அப்படின்னா பசி எடுக்கும்போது திட உணவுன்னு கிடையாது, திரவ உணவு இது வந்து வரணும். அதாவது பால், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பருகுதல்னு சொல்லணும். அப்ப இது வந்து தவறா இருக்குது. அப்ப ஆன்சர் வந்து சி, சார் டி. அடுத்து பாத்தீங்கன்னா 14வது கேள்வி பாருங்க. கீழ் வருவனவற்றில் ஒற்றுப்பிழை உள்ள தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. சந்திப்பிழை உள்ள தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. கத்தியை விட கூர்மை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல வந்து இது சரியா இருக்கு. விட அகரத்தில் முடியும் போது வல்லின மிகனும் சரியா இருக்குது. கார் பருவம் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். காலத்துக்கு பின்னாடி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அப்ப இதுல வந்து வல்லினம் மிகும் கார் பருவத்துல. எதனால வல்லினம் மிகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கார் இந்த காலத்துக்கு பின்னாடி கசதப
அப்படிங்கிற வார்த்தை வரும்போது வல்லினம் மிகும். இதுல வந்து பா இருக்கிறதுனால இதுல வந்து வல்லினம் மிகும். கார்ப்பருவம் அப்படிங்கிறது சரியானது. தமிழ் தேன். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா வல்லினம் மிகணும், அதனால இல்ல, அப்ப தவறானது. அடுத்து தமிழ் தேன், இது சரியா இருக்குது. பெட்டி செய்தி, இதுவும் சரியா தான் இருக்குது. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி. அடுத்து 15வது பாத்தீங்க அப்படின்னா, அரிசி என்ற சொல் கிரேக்க மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அரிசி அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா ஒரேசா அப்படின்னு சொல்லுவோம். ஒரேசா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மொழி சொல்லி இருந்து வந்துச்சு. சிஞ்சி பேர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இஞ்சி. அடுத்து கருவா அப்படிங்கிற பேர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கர்பியன் அப்படிங்கிற வந்துச்சு. குருசு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிரேக்க மொழி சொல்லே கிடையாது, இது ஒரு லத்தீன் மொழி சொல். நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். சிலுவை அப்படிங்கிற பொருள் தரும். சிலுவை. அடுத்து பாருங்க, பாவாணரின் பழந்தமிழர் ஆட்சி நூலின்படி கோ என்ற சொல்லின் வேர் எதனை குறிக்கிறது? கோ அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, பாவாணர் சொன்னது வந்து உயரம் இல்லைன்னா தலைமை அப்படின்னு சொல்றாங்க. உயரம் அல்லது தலைமையை குறிக்கக்கூடியது. அப்ப இதுல ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பி வரும். கோனா பசு அப்படிங்கிறது கிடையாது. இப்ப தலைமை அதுல இருந்து தான், கோ அப்படிங்கிற வார்த்தையில இருந்து தான் கோன் அப்படிங்கிற வந்து அரசர் பேர் வந்து உருவானுச்சு அப்படின்னு சொல்றாரு. கோன்னா அரசரை குறிக்கும். கோனா அப்ப தலைமை தாங்கக்கூடியவர் வந்து அரசர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 17வது கேள்வி பாத்தீங்கன்னா, எதிர்ச்சொல் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓங்கியது, உயர்ந்தது அப்படின்னு முதல்ல கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஓங்கியது உயர்ந்தது ரெண்டும் ஒரே பொருளை குறிக்கக்கூடியது. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா தவறானது. அடுத்து ஓங்குதல், ஒடுங்குதல், இது வந்து சரியா இருக்குது. அடுத்து கஞ்சம், செலவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கஞ்சத்துக்கு ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா தாராளம் அப்படிங்கிறது வரணும். அடுத்து கட்டுதல் அப்படின்னா பணித்தல் சொல்றாங்க. கட்டுதல் அப்படிங்கிற பொருள் வந்து பாத்தீங்கன்னா பணித்தல்னு பொருள், இல்லைன்னா பிணித்தல் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுல வந்து பொருள் கொடுத்துருக்காங்க, இது வந்து தவறானது. அப்ப ஆன்சர் என்ன வரும் பாத்தீங்க அப்படின்னா அவிழ்தல்னு பொருள். அவிழ்தல். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பி. 18வது கேள்வி பாருங்க, எதிர்ச்சொற்கள் குறித்த கூற்றுகளை கவனி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூற்று 1, வளர்ச்சி என்பதன் எதிர்ச்சொல் வந்து தளர்ச்சி, சரியா இருக்குது. மலர்தல் அப்படின்னா கூம்பல், சரியா இருக்குது. மேற்கொள்க என்பதன் எதிர்ச்சொல் வந்து தொடர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மேற்கொள்க என்பதன் மேற்கொள்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தொடர்க அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய எதிர்ச்சொல் கிடையாது, பொருள். அப்ப இதோட எதிர்ச்சொல் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேற்கொள்க அப்படின்னா கைவிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கணும். கைவிடுக. அப்புறம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப ஆன்சர் வந்து 3 மட்டும் தவறா இருக்குது. அப்ப கூற்று தவறான கூற்று தானே கேட்டிருக்காங்க. கூற்று 3 மட்டும் தவறு. அடுத்து 19வது கேள்வி பாருங்க, பருகுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பருகுதல்னா பால் அல்லது நீர் போன்றவற்றை சுவைத்து குடித்தல் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பருகுதல்னு சொல்லுவோம். அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீரில் பண்டத்தை சிறிது சிறிதாக குடித்தல் அப்படிங்கிறது சரி. ஒண்ணுக்கு வந்து ஏ சரி, ஏக்கு வந்து ஆக்கு வந்து 2வது. அடுத்து துய்த்தல் அப்படின்னா அனுபவித்து சுவைத்து உண்ணுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அனுபவித்து சுவைத்து உண்ணுதல், அப்போ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப சுவைத்து மகிழ்தல் வந்து ஆன்சர் வரும் இதுக்கு வந்து. அடுத்து விழுங்கல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாத்திரை போன்றவற்றை மெல்லாமல் நேரடியாக உள்ள இறக்குதல் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா விழுங்குதல்னு சொல்லுவோம். அப்போ வந்து மெல்லாமல் தொண்டை வழியை உட்கொள்ளுதல் அப்படிங்கிறது சரி. அடுத்து தின்னல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சுவைக்காக ஓரளவு உட்கொள்ளுதல் சொல்லுவோம். இது வந்து நொறுக்கு தீனி அப்படிங்கிறத சொல்லலாம். நம்ம சுவைக்காக ஓரளவு உட்கொள்ளுதல், நொறுக்கு தீனியத்தான் தின்னுதல்னு சொல்லுவோம். நொறுக்கு தீனி. அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சுவைக்காக ஓரளவு உட்கொள்ளுதல். நம்ம நொறுக்கு தீனி வந்து வயிறு ஃபுல்லா சாப்பிட மாட்டோம். அப்போ சுவைக்காக ஓரளவு உட்கொள்ளுதல் அப்படிங்கிறது சரியானது. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ.
அடுத்து 20வது கேள்வி பாத்தீங்கன்னா, பொருத்தமில்லாத எதிர்ச்சொல்லை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. தேய்ந்து அப்படின்னா வளர்ந்து சரியா இருக்குது. அடுத்து குழப்பம், தெளிவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் சரியா இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர், செருணர். நண்பர்னா செருணர்னா பகைவரை குறிக்கூடியது. அப்ப நண்பர், பகைவர் சரியா தான் இருக்குது. அப்ப கரத்தல் அப்படின்னா மறைத்தல்னு சொல்லியிருக்காங்க. கரத்தல் அப்படிங்கிற பொருள் என்ன அப்படின்னா மறைத்தல். கரைத்தல் அப்படிங்கிற பொருள் வந்து பாத்தீங்கன்னா மறைத்தல். அப்ப கரத்தல் அப்படிங்கிற பொருள் பாத்தீங்க அப்படின்னா என்ன வரணும் அப்படின்னா, மறைத்தலுக்கு ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னா வெளிப்படுத்தல் வரணும். வெளிப்படுத்துதல். அடுத்து 21வது கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, சரி அப்ப 20க்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா டி. அடுத்து 21வது கேள்வி பாருங்க. வந்தார், அதாவது தவறான இணையே எதுன்னு கேட்டிருக்காங்க. வந்தார் அப்படின்னா வா, வேர்ச்சொல் சரியா இருக்குது. நின்றால் அப்படின்னா நில், சரியா இருக்குது. தின்றான் அப்படின்னா தின், சரியா இருக்குது. வென்றான் அப்படின்னா வெற்றி வராது. என்ன வரும்னா வென்றான் அப்படின்னா வெல் அப்படிங்கிற வரணும் ஆன்சர் வந்து. வெற்றி அப்படிங்கிறது ஒரு பெயர், பெயர் சொல்லா இருக்கக்கூடாது. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 4 மட்டும் தவறு. அடுத்து 22வது கேள்வி பாருங்க. குடித்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப குடித்தல் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசி நீங்க கஞ்சி போன்றவற்றை உட்கொள்ளல், சரிதான். விழுங்கல் அப்படின்னா பல்லுக்கும் நாவிற்கும் வேலையின்றி உட்கொள்ளல், சரியா இருக்குது. மதில் அப்படின்னா சாதாரண வீட்டின் சுவர்னு சொல்லியிருக்காங்க. இது கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா கோயில் அல்லது அரண்மனை. அரண்மனை சுவர், அதாவது பெரிய மதில் சுவர்னு சொல்லலாம். பெரிய மதில் சுவர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சிறியன் கொடுத்ததுனால இதுவும் தவறானது. அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 மற்றும் 2 சரியா இருக்குது. அடுத்து 23வது பாருங்க. வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லின மிகும் என்பதற்கு சரியான சான்று எதுன்னு கேட்டிருக்காங்க. குற்றியலுகரம் மொத்தம் ஒரு 6 வகைப்படும். இல்ல வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 வகை இருக்கும். இதுல பந்து போட்டான். அப்போ வன்தொடர் குற்றியலுகரம் என்னன்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். வல்லின எழுத்துக்கு அப்புறம் இக்கு இங்கு இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி புள்ளி வச்சதுக்கு அப்புறம், அதாவது கசட தவறுன்னு சொல்லுவோம்ல, கசட தவறு இதுல புள்ளி வச்சா அது வந்து வல்லின எழுத்துன்னு சொல்லியிருப்போம். இந்த வல்லின மெய்யெழுத்துக்கு அப்புறம் குசுடு துபுரு அப்படிங்கன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது வன்தொடர் குற்றியில் வரும். அதே இது மெல்லின எழுத்து எங்கனங்கமனன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் குசுடு துபுருல முடிஞ்சிச்சுன்னா அது வந்து மென்தொடர் குற்றியில் வரும். அதே இது எரள வளல அப்படிங்கிற எரள வளல அதுல மெல்லின எழுத்துக்கு அப்புறம் குசுடு துபுரு வந்துச்சுன்னா அது வந்து இடைத்தொடர் குற்றியில் வரும்னு சொல்லியிருப்போம். சரியா? அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெல்லின எழுத்து. மெல்லின எழுத்துக்கு அப்புறம் தூ வந்ததுனால இது வந்து மென்தொடர் குற்றியில் வரும். இச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வல்லின எழுத்துக்கு அப்புறம் சூ வந்ததுனால இது வந்து ஒரு வன்தொடர் குற்றியில் வரும். ஆயுத எழுத்துக்கு அப்புறம் குசுறுது பொருள்ல முடிஞ்சதுனால இது வந்து ஆயுத தொடர் குற்றியில் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா வரகு. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உயிர்மை எழுத்தா இருக்குது. அப்போ இரு வந்து எப்படி பிரிக்கலாம், இரு கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அப்போ ஆக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூ வந்ததுனால இது என்ன அப்படின்னா இது வந்து ஆங்கிறது ஒரு உயிரெழுத்து அப்படிங்கிறனால என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவோம். உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதுல ஆன்சர் எதுவும் பாத்தீங்க அப்படின்னா டி, சரி. அச்சு பதிப்பு அப்படிங்கிறது சரியானது, டி. இதான் வன்தொடர் குற்றியலுகரம். அடுத்து 24வது கேள்வி பாருங்க. பின் வருவனவற்றுள் பிரெஞ்சு மொழி சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. மேசை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேசை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து போர்ச்சுகீசிய மொழிச்சொல். அடுத்து லாந்தர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பிரெஞ்சு மொழிச்சொல்.
அடுத்து கக்கூஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டச்சு மொழி சொல்னு வரும். அடுத்து பேனா அப்படிங்கிறது ஒரு போர்ச்சுகீசிய மொழி சொல் தான். அப்போ இதில் பிரெஞ்சு மொழி சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா லாந்தர் அப்படிங்கிறது சரியானது. எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. அப்போ லாந்தர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சுக்காரர்களோட தொடர்பு இருந்ததுனால அந்த லேட்டன் அப்படிங்கிற வார்த்தை லேண்டன் சொல்லுவோம். அதை வந்து லேண்டன் லேண்டன் அப்படிங்கிற வார்த்தை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரெஞ்சுக்காரர்கள் வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஒரு வணிக மையம் வச்சிருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா லேண்டன் அப்படிங்கிற வார்த்தை வந்து பிரெஞ்சிலேருந்து வந்து அது லாந்தர் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அப்போ லாந்தர் அப்படிங்கிற எந்த மொழி சொல் அப்படின்னா பிரெஞ்சு மொழி சொல். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சலம். 25வது கேள்வி. சஞ்சலம் அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னா மன நடுக்கம் அல்லது குழப்பம். பொருள் வந்து மன நடுக்கம் அல்லது குழப்பம் அப்படிங்கிற பொருள் தரக்கூடியது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எதிர்ச்சியில் என்ன வரும் அப்படின்னா மனநடுக்கம் அப்படின்னா அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இதில் வந்து மகிழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வராது. அடுத்து அச்சம் அப்படிங்கிறது இதில் வராது. கவலை அப்படிங்கிறது வராது. அப்போ குழப்பம் அப்படின்னா இல்லை மனநடுக்கம் அப்படின்னா துணிவு அப்படிங்கிறது ஆன்சர் வரலாம். அப்போ ஆன்சர் வந்து டி. அடுத்து 26வது கேள்வி பாருங்க. தூவானம் அப்படின்னா காற்றடிக்கும் போது சிதறக்கூடிய திவலை தான் அது தூவானம்னு சொல்லுவோம். அப்போ காற்றினால் சிதறப்படும் மழை துளிகள். அடுத்து மழை அப்படின்னா இயல்பான பெருந்துளி தான் அது மழை. பெருந்துளியாக பெய்வது எனது மழை. அடுத்து பார்த்தீங்கன்னா சோனாமாரி என்பது விடாமல் பெய்வதுதான் சோனாமாரி மழைன்னு சொல்லுவோம். அவை விடாமல் தொடரும் மழை. அடுத்து தூறல் அப்படின்னா சிறு துளி அப்படி சிறு துளி வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா தூறல்னு சொல்லுவோம். 2, 4, 1, 3 அப்படிங்கிறது வரணும். அப்போ ஆன்சர் வந்து ஏ. அப்போ அடுத்து 27வது கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றில் ஒற்றுப்பிழையுள்ள தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. கதவை திற கையில முடியும் போது வலிமை மிகனும் சரிதான். அதற்கு கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் சரியாக தான் இருக்குது. அடுத்து பெரிய பெட்டி எப்படி சொன்ன எப்படி அப்படி இப்படி எப்படி வல்லினம் மிகும். பெரிய பெட்டி பெரிய அப்படிங்கிறது ஒரு பேர். பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகாது. பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகாது. அப்போ இதில் மிகும் சொல்லி இதில் மிகுந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தவறானது. அப்போ ஆன்சர் வந்து சி. அடுத்து வவ்வினார் என்பதன் வேர்ச்சொல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வவ்வினார் என்ற வேர்ச்சொல் வந்து வவ்வு அப்படிங்கிறது தான் சரியானது. வவ்வு அப்படின்னு சொல்லி சில பேர் போடுவாங்க. அப்போ வவ் வராது. ஏன் அப்படின்னா வவ்வு அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னா கவர்தல்னு பொருள். கவர்தல் பொருள் சரியா ஓரல் தோறுமில் வரக்கூடியது. பொருள் வந்து சரியா இருந்தாலுமே அப்போ இது வந்து வேர்ச்சொல் எப்படி வரும்னா ஒரு கட்டளை சொல்லா இருக்கணும். ஒரு கட்டளை அல்லது ஏவலா இருக்கணும். அப்போ வவ்வு அப்படிங்கிறது கட்டளை சொல்லா வரல. அப்போ வவ்வு அப்படிங்கிற சொல் வார்த்தை அப்படி கட்டளை சொல்லா இருக்கிறதுனால ஆன்சர் வந்து வவ் அப்படின்னு வந்திருக்கணும். வேர்ச்சொல் வந்து கட்டளை வடிவமாக இருக்கணும், இல்லை ஏவல் வடிவமாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 29வது கேள்வி. தவறான கூற்றை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. புலம்பல் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. புலம்பல்னா தனிமையால் வாய் விட்டு அழுதல். சரியா தான் இருக்குது. கதறுதல் அப்படின்னா உணர்ச்சியால் உறக்க கூறி அழுதல். இதுவும் சரியா இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீற்றம் அப்படின்னா கோபத்தில் சீர்வது சரியா இருக்குது. அப்போ சினம் சினம் அப்படின்னா நீண்ட காலம் மனதிற்குள் இருக்கும் பகைமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறானது. இப்போ சினம்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சினம்னா கோபத்திற்கு பின்னாடி சிறிது நேரம் இருப்பது. சிறிது நேரம் இருப்பது தான் என்னது அப்ப நீண்ட காலம் இருக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து செற்றம் சொல்லுவோம் பகை.
செற்றம். சரி, அடுத்து பாருங்க 30வது கேள்வி. அப்ப ஆன்சர் வந்து இது வந்து சி. 30வது பாத்தீங்க அப்படின்னா சரியான கூற்றை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் என்பது எப்போதும் ஏவல் வினையாக அமையும். சரிதான், இப்பதான் நம்ம பார்த்திருப்போம். அடுத்து தொழிற்பெயர்கள் வேர்ச்சொல்லாக அமையாது அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் சரியானதான். தொழிற்பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்ப பார்த்தல் அப்படிங்கிற ஒரு தொழிற்பெயர். அப்ப இதோட வேர்ச்சொல் வந்து பாத்தீங்கன்னா பார் அப்படிங்கிறது வந்திருக்கும். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுல வேர்ச்சொல் வந்து பார்ன்னு வந்திருக்கணும். ஆனா இதுல வந்து பார்த்தல் அப்படிங்கிற வார்த்தை வந்து எப்பவுமே வேர்ச்சொல்லா வராது. அப்ப அமையாதுன்னு சொல்றது சரிதான். அடுத்து பாத்தீங்கன்னா படித்தான் என்பதன் வேர்ச்சொல் வந்து படித்த அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. படித்தான் வேர்ச்சொல் வந்து படி அப்படிங்கிறது வரணும். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 மற்றும் 2 சரியா இருக்குது. அடுத்து 31வது கேள்வி பாருங்க. பின் வருவனவற்றுள் வல்லினம் மிகும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 2ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. 2ஆம் வேற்றுமை விரியில தான் வல்லினம் மிகும். 2வது வேற்றுமையிலையும் 4வது வேற்றுமையிலும் விரியில தான் வல்லினம் மிகும். உயர்திணை பேருக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. ஆல்ரெடி பார்த்திருப்போம். தந்தை அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். தந்தைக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அப்ப இதுவும் கிடையாது. அடுத்து அந்த இந்த எனும் சுட்டு திருவிழா அடுத்து வல்லினம் மிகும்னா வல்லினம் மிகும். அந்த இந்த எந்த அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா வல்லினம் மிகும். அப்ப ஆன்சர் வந்து சி. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்து 32வது கேள்வியை பாருங்க. புலவர் அப்படின்னு என்ன கொடுத்திருக்காங்க. புலவர்னா கற்றறிந்த புலமை உடையவர் தான் புலவர். கற்றறிந்த புலமை உடையவர். கற்றறிந்த புலமை உடையவர். அப்ப புலமை உடையவர்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது 1க்கு வந்து 3 வரணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மேதை அப்படின்னா மிக உயர்ந்த அறிவு கொண்ட பேரறிஞர் தான் அது மேதை. உயர்ந்த அறிவு கொண்ட பேரறிஞர். இந்த ஒன்று பேரறிஞர் தான் எனது மேதைன்னு சொல்லுவோம். அப்ப பேரறிஞர். அடுத்து கவிஞர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிறவிலேயே கவி புனையும் ஆற்றல் கொண்டவர் தான் கவிஞர்னு சொல்லுவோம். அப்ப கவி இயற்றும் இயற்கை ஆற்றல் உடையவர். பேச்சாளர் அப்படின்னா மேடை பேச்சில் வல்லவர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 1க்கு வந்து 3, 2வதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 ஒன்று வரணும். ஆன்சர் வந்து ஏ. அடுத்து 3வது பாருங்க கூற்று. ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் வந்து சோர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐயம்னா குழப்பம்னு பொருள். அப்போ தெளிவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரியா தான் இருக்குது. அடுத்து 33வது கேள்வி பாத்தீங்கன்னா கீழ்காணும் இணைகளில் தவறான இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வக்கீல் அப்படின்னா சட்ட அறிஞர்னு கொடுத்துருக்காங்க. சரியா இருக்குது. தாலுகா அப்படின்னா வட்டம் கொடுத்துருக்காங்க. சரியா இருக்குது. ஜில்லா அப்படின்னா மாநிலம் சொல்றாங்க. மாநிலம் கிடையாது, மாவட்டம். ஜில்லா அப்படின்னா மாவட்டம். மாநிலம் அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா மாகாணம் சொல்லுவோம். மாகாணம் தான் அது மாநிலம். நகல் அப்படின்னா பிரதி. சரியா இருக்குது. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி. அடுத்து 35வது கேள்வியை பாருங்க. பசும்பால் என்பது பசுவினது பாலை குறிக்கும். பசுப்பால் என்பது பசுமையான பாலினை குறிக்கும் சொல்றாங்க. அப்போ பசும்பால் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பசுமை கூட்டல் பால். பசுப்பாலை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பசு கூட்டல் பால்னு பிரிக்கலாம். அப்ப பசுமைன்னு வரும்போது பசுமை பச்சை குறிக்கக்கூடியது. பசுமைன்னு வரும்போது பசுமையான பால் அப்படிங்கிறது குறிக்கணும். பசுப்பால் அப்படிங்கிறது பசுவினது பால் அப்படிங்கிற பொருள் தரணும். ரெண்டுமே மாத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப 2 கூற்றுகளுமே தவறா இருக்குது. அடுத்து 36வது கேள்வியை பாருங்க. இறுதி மொழி என்பது எதனை குறிக்கும் சொல். இது நம்ம குறுப்பொருள் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருந்தாங்க. அவ்வளவுதான். நம்ம வேற மாதிரி கேட்டிருக்கோம். அக்ரிமெண்ட், இது எல்லா வார்த்தையும் பாத்தீங்க அப்படின்னா ஆங்கில வார்த்தை தான். அக்ரிமெண்ட், செட்டில்மெண்ட், உயில், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்படிங்கிறது. அப்ப உயில் அப்படிங்கிற வார்த்தை ஏன் வில்னு இல்லாம இது டாக்குமெண்ட் கரெக்டா எழுதியிருக்காங்க, அக்ரிமெண்ட் கரெக்டா எழுதியிருக்காங்க, செட்டில்மெண்ட் கரெக்டா எழுதியிருக்காங்க தமிழ்ல. அப்ப ஏன் வில் அப்படிங்கிற வார்த்தை வந்து உயில் எழுதியிருக்காங்கன்னா
வால வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து தொடங்காது எந்த வார்த்தையுமே மேக்சிமம். அதனால பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் இல்ல, தமிழ் வார்த்தையில தொடங்காது. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வா வில் அப்படின்னு போட மாட்டாங்க, உயில் எழுதியிருப்பாங்க இதுல. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப இறுதி முறி அப்படிங்கிற எதை குறிக்கும் அப்படின்னா உயில் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கும். இந்த உயில் அப்படிங்கிற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல இருந்து வந்தது. இது வந்து ஒரு ஆங்கில மொழிச்சொல், எல்லாமே ஒரு ஆங்கிலம் தான். அடுத்து பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 37வது கேள்வி பாருங்க. தெருள் என்பதன் எதிர்ச்சொல் வந்து மரல்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து சரியானதான். அப்ப தெருள் அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னா, தெருள்னா தெளிவு பெறுதல்னு பொருள். தெருள்னா தெளிவு பெறுதல். மருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழப்பம்னு பொருள். அவன் பாத்தீங்க அப்படின்னா இது சரியாதான் இருக்குது. அடுத்து ஒருவுக அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவுக அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து விட்டுவிடு அப்படிங்கிற பொருள். ஒருவுக அப்படின்னா பொருள்னா விட்டுவிடு. மறுவுக அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னா சேர்னு அர்த்தம். அப்ப ரெண்டு பொருளும் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கிறதுனால சரியா இருக்குது. அப்ப ரெண்டாவதும் பாத்தீங்க அப்படின்னா சரிதான். அடுத்து வலுத்தல் என்பதன் எதிர்ச்சொல் வந்து வாழ்த்தல் கொடுத்துருக்காங்க. வலுத்தலோட பொருள் பாத்தீங்க அப்படின்னா வாழ்த்தல், எதிர்ச்சொல் கிடையாது, பொருள். அப்போ இதுல வலுத்தல் வாழ்த்தல் ரெண்டுமே ஒரே பொருள் தர்றதுனால இது வந்து எதிர்ச்சொல்லா இருக்க முடியாது. அப்போ வலுத்தல் அப்படிங்கிற பொருள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா புகழ்தல் அப்படின்னு வந்திருக்கணும். சரி, இதுல வந்து புகழ்தல், வலுத்தல், வாழ்த்தல், புகழ்தல் ரெண்டும் ஒரே பொருள் தான். அப்ப வாழ்த்தல் ஆப்போசிட் என்ன வரும்னா வைதல் வந்திருக்கணும். வைதல் வந்தா சரியா இருந்திருக்கும். அப்ப இது வந்து தவறா இருக்குது. தவறான கூற்று பாத்தீங்கன்னா 3 மட்டும்தான் தவறு. அது 38வது கேள்வி பாருங்க. பாவாணர் கடல் என்னும் சொல்லுக்கு வழங்கும் சொற்பிறப்பியல் விளக்கம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கடல், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கடைசியில் இருப்பது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கடைசியில் இருப்பது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லையாக இருப்பு, கடைசியில எல்லையாக இருக்கிறதுனால இது கடல்னு பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கடை அப்படிங்கிறது கடைசியை குறிக்கக்கூடியது. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கடை கொட்டில் அல் தான் கடலா வந்தது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 39வது கேள்விய பார்க்கும் வினைகளை அவற்றின் நுணுக்கமான பொருளுடன் பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. காணல், நோக்குதல், கவனித்தல். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் வந்து ஏ. அடுத்து 40வது கேள்வி பாத்தீங்கன்னா இணைந்து அப்படிங்கிற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இணைந்து, இணைந்துனா சேர்ந்து இருக்கிறது. அப்போ தனித்து அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தனித்துனா விலகி இருக்கிறது குறிக்கூடியது, தனியா இருக்கக்கூடியது. இணைந்து சேர்ந்து இருக்கிறது, தனியா இருக்கிறது தனித்து. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தனித்து. அணுகி அப்படின்னா விலகின்னு வரலாம். அணுகி அப்படின்னா விலகி அப்படிங்கிறது சரி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 41வது கேள்வி. கீழ்காணும் சொற்குள் தமிழ் சொல் அல்லாத பிறமொழி சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பிறமொழி சொல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீர், மீன், ஊர் எல்லாமே தமிழ் சொல். துட்டு அப்படிங்கிறது மட்டும்தான் பிறமொழி சொல். அப்ப துட்டு அப்படிங்கிறது எந்த மொழி சொல் அப்படின்னா டச்சு மொழி சொல். அடுத்து 42வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. அறிதல் என்பது அறிவால் அறிவதுன்னு கொடுத்திருக்காங்க. சரிதான் இது வந்து. அடுத்து பாத்தீங்கன்னா உணர்தல் என்பது உள்ளத்தால் அறிவது. தெரிதல் என்பது பலவற்றில் ஒன்றை தெரிந்து கொள்வது. எல்லாமே சரியாதான் இருக்குது. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ.
அடுத்து 43வது கேள்வி பாருங்க. ஈந்தான் என்பதன் வேர்ச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஈந்தான். ஈந்தான் என்பது ஈந்தான்னா கொடுத்தான்னு பொருள். ஈந்தான் அப்படின்னா கொடுத்தான் பொருள். கொடுத்தானுக்கு வேர்ச்சொல் என்ன வரும் அப்படின்னா கொடு. அப்போ கொடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈ அப்படின்னா கொடுந்தான் பொருள். அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஈ. அடுத்து 44வது பாத்தீங்க அப்படின்னா தவறான இணையை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. நீதி அநீதி சரியா இருக்குது. தட்பம் வெப்பம் இதுவும் சரியா. தட்பம்னா குளிர்ச்சி, வெப்பம்னா வெப்பத்தை குறிக்கக்கூடிய சரியா இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காழ்ப்பு வெறுப்புன்னு கொடுத்துருக்காங்க. காழ்ப்பு மற்றும் வெறுப்பு ரெண்டுமே ஒரே பொருளை தருது. அப்ப இது ரெண்டுமே எதிர்ச்சொல் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே எதிர்ச்சொல் கிடையாது. அப்ப திண்மை நொய்மை இது பாத்தீங்கன்னா எதிர்ச்சொல் சரியா இருக்குது. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அப்போ காழ்ப்பு அப்படின்னா வெறுப்பு ரெண்டும் பொருள். காழ்ப்புனா விருப்பம்னு இருந்திருக்கும் பொருள். வந்து விருப்பம் இருந்தா ஆன்சர் வந்து சரியா இருந்திருக்கும். அப்ப தவறான நிலை வந்து பாத்தீங்கன்னா இதுதான். அடுத்து 45வது கேள்வி. பாடி மகிழ்ந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகிழ்ந்தனர் என்பது எவ்வகை வினைமுற்று அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மகிழ்ந்தனர் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஏவல் வினைமுற்றுல வரல, வேங்கல் வினைமுற்று. வேங்கல் வினைமுற்று என்ன அப்படின்னா வாழ்த்துதல், அப்புறம் வந்து வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய 4 பொருள் வரக்கூடியது வேங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லுவோம். அப்ப ஏவல் வினைமுற்று வந்து ஒருத்தரை வந்து ஏவுற மாதிரி இருக்கணும் இந்த வினைமுற்று. அப்ப தெருநிலை வினைமுற்றா இல்ல குறிப்பினைமுற்றா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ அப்ப தெருநிலை வினைமுற்றுனா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செய்பவன், கருவி, நிலம், செய்பொருள், அப்புறம் வந்து செயல். இதுமே வெளிப்படையாக தெரிஞ்சா இது வந்து திருநிலை வினைமுற்றுன்னு சொல்லியிருப்போம். குறிப்பினைமுற்று அப்படிங்கிறது காலத்தையும் பண்பையும் மட்டும் காட்டும். காலம் அல்லது பண்பு ரெண்டையும் காட்டுனா பாத்தீங்க அப்படின்னா அது வந்து குறிப்பினைமுற்றுன்னு சொல்லுவோம். அதுல மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது ஒண்ணு காலத்தை குறிக்குது, இறந்த காலத்தை குறிக்குது. மகிழ்றது ஒரு செயல், ரெண்டுமே குறிக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா இது வந்து திருநிலை வினைமுற்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து 46வது கேள்வி பாத்தீங்க அப்படின்னா நடந்து அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நடந்து அப்படின்னா வினையச்சம். உகரத்தில் முடிஞ்சாலே இகரத்திலையும் உகரத்தில் முடிஞ்ச வினையச்சம். பேசிய அகரத்தில் முடிந்தா பேரச்சம் சொல்லுவோம். அடுத்து எடுத்தனன் உண்டான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முற்றச்சம். முற்றச்சம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வினைமுற்றுல ஒரு வினைமுற்று எச்சமா மாறி மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவதுதான் அது முற்றச்சம். அப்ப எடுத்தனன் அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னா எடுத்தான் அப்படிங்கிற பொருள். அப்ப எடுத்தான் அப்படிங்கிறது எப்படி மாறும் அப்படின்னா எச்சமா மாறிடும். எடுத்து உண்டான் அப்படிங்கிற பொருள் தரும். எடுத்து உண்டான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முற்றச்சம். பெரிய அப்படிங்கிறது குறிப்பு பேரச்சம், பண்பை மட்டும் காமிக்கிறதுனால. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சி. அடுத்து 47வது கேள்வி. கல்வி என்ற சொல்லின் வேர் கல், இதன் ஆதி பொருள் என்னவென்று பாவாணர் கூறுகிறார்னு கேட்டிருக்காங்க 47வது கேள்வியில. அப்ப கல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன பொருள் வரும் அப்படின்னா தோண்டுதல் அப்படிங்கிற பொருள் வரும். கல் என்னும் வினைக்கு வந்து பொருள் என்ன அப்படின்னா தோண்டுதல். நிலத்தை தோண்டுவது போல அறிவை தோண்டி எடுப்பதால் என்ன சொல்றாங்கன்னா கல்வி என வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாவாணர் சொல்றாரு. அடுத்து 48வது கேள்வியை பாருங்க. அந்த பையன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையன் இது வந்து ஒரு சுட்டெழுத்து வருதுல்ல, சுட்டு திரிவு. அடுத்து மலர் பாதம், மலர் போன்ற பாதம், இது வந்து ஓமை தொகை போன்ற அப்படிங்கிற வார்த்தை மறைஞ்சு வந்திருக்குது. அப்போ மலர் போன்ற பாதம் போன்ற தொகையா வந்திருக்குது. அடுத்து
செய்த வேலை, செய்த அப்படிங்கிற ஒரு பெயரச்சம். அடுத்து கதிர்வேலன் அப்படிங்கிறது 6ஆம் வேற்றுமை தொகை. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏ. அடுத்து 49வது கேள்வி பாருங்க. பாவாணர் நெருப்பு என்ற சொல்லுக்கு வழங்கும் வேர்ச்சொல் விளக்கம் எதுன்னு கேட்டிருக்காங்க. நெருப்பு அப்படிங்கிற சொல்லோட வேர்ச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நெருப்பு அப்படின்னா இல்ல வருத்துதல்னு கொடுத்துருக்கு. நேர் அப்படின்னா நேரானது, நெறி அப்படின்னா ஒடித்தல், நெரு அப்படின்னா என்னது நெருங்குதல். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு பொருள் பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா நெரு தான் ஆன்சர். நெருப்பு அப்படிங்கிற வேர்ச்சொல் என்ன அப்படின்னா நெரு. என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 கற்களை ஒன்றோடு ஒன்று நெருங்க செய்வதால் கிடைக்கக்கூடியதுதான் நெருப்பு அப்படின்னு சொல்றாங்க. கற்களை வந்து நெருங்க செய்வதால் கிடைப்பதுதான் அது நெருப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நெருப்போட வேர்ச்சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா நெரு அப்படிங்கிறது சரியானது. அடுத்து 50வது கேள்வி பாருங்க. 2 வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. நெற்கருதிர்கள் விளைந்த நிலத்தில் கரும்பு விளைவித்தனர் அப்படிங்கிறத சரியா வரணும். அப்ப விளைவித்தனர் அப்படின்னு வந்திருக்கணும். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி. அடுத்து 51வது கேள்வி பாத்தீங்கன்னா பின்வரும் கூற்றுகளை ஆராய்கன்னு கேட்டிருக்காங்க. திண்மம் என்பதன் எதிர்ச்சொல் வந்து நீர்மம், சரியா இருக்குது. நாற்றம் என்பது துர்நாற்றம், சரியா இருக்குது. புதித்த அப்படிங்கிற எரிச்சல் வந்து மறைந்த, சரியானவை எவன்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே சரியா இருக்குது, அனைத்தும் சரி. அடுத்து 52வது கேள்வி பாருங்க. பொருந்தாத எதிர்ச்சொல் இணையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. கற்றான் அப்படின்னா கற்றிலன் அப்படின்னு சொல்றாங்க, இது சரியா இருக்குது. அடுத்து ஓடும் அப்படின்னா ஓடாது அப்படின்னு பொருள், சரியா இருக்குது. சென்றன அப்படின்னா சென்றில, சரியா இருக்குது. தின்றான் அப்படின்னா திங்கவில்லை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து தவறா இருக்குது. தின்றான் அப்படின்னா தின்றிலன் அப்படின்னு வந்திருக்கணும், இதுதான் சரி. அடுத்து 53வது பாருங்க. ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் தானா நடந்ததுன்னா அது வீழ்ந்தன, இந்து வந்திருக்கணும். இல்ல அது இன்னொரு பொருளால அந்த செயல் நடந்தது அப்படின்னா நம்ம வழிநெழுத்து வந்திருக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகை விரித்தது அப்படிங்கிறத வந்திருக்கணும். ஐம்பத்தி 4வது கேள்வியை பாருங்க. சரியான எதிர்ச்சொல் இணையை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இம்மை என்பதன் எதிர்ச்சொல் வந்து இப்பிறப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இம்மை அப்படிங்கிற எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா மறுமைன்னு வந்திருக்கணும். அதில் இப்பிறப்புன்னு இருக்கு, அப்ப இது வந்து தவறானது. அடுத்து நுண்மை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா நுணுக்கம் அப்படிங்கிற பொருள் தரக்கூடியது. உண்மை அப்படின்னா நுணுக்கம். அதுக்கு ஆப்போசிட் பாத்தீங்க அப்படின்னா பருமன் இல்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பருமை அப்படின்னு சொல்லி வந்திருக்கலாம். பருமை அப்படின்னு கொடுத்துருக்கணும், மெயின் இருக்கு, அப்ப இதுவும் தவறானது. அடுத்து அண்மை அப்படின்னா அருகில்னு சொல்லியிருக்காங்க, ரெண்டுமே ஒரே பொருள் குறிக்கக்கூடியது, அப்ப இதுவும் தவறாதான் இருக்குது. அப்ப தன்மை அப்படின்னா வெம்மைன்னு சொல்றாங்க, தன்மைனா குளிர்ச்சி அப்படிங்கிற பொருள். அதுக்கு ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா வெம்மை அப்படின்னா வெப்பம். ரெண்டுமே சரியா இருக்கு, அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி. அடுத்து 55வது கேள்வி பாருங்க. பொறுத்துக பிறமொழி சொற்கள் தமிழ். சாம்பான் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. சாம்பான் அப்படின்னா எந்த மொழி சொல் அப்படின்னா அது வந்து சீன மொழி சொல். சாம்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன எதை குறிக்கும் அப்படின்னா சரி, சாம்பான் அப்படின்னா சீன மொழி சொல்.
சாம்பன் அப்படின்னா குலதெய்வத்தை குறிக்கூடியது. குலதெய்வம். சாகு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாகுனா என்ன பொருள் அப்படின்னா சவ்வரிசின்னு பொருள். சாகு அப்படின்னா சவ்வரிசி. இது எந்த மொழி சொல் அப்படின்னா மலாய் மொழி சொல். அடுத்து பில்லி அப்படின்னா தீமை அப்படின்னு பொருள். இந்த பில்லிசினு சொல்லுவாங்கல்ல, தீமை. இது எந்த மொழி சொல் அப்படின்னு சிங்கள மொழி சொல். அடுத்து கமு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜப்பான் மொழி சொல். கமு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா கவ்வு அப்படிங்கிற பொருள் தரும். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி. 1க்கு 2, சரி 1க்கு வந்து 3, 2க்கு வந்து 1, 3க்கு வந்து 2, 4க்கு வந்து 4. அடுத்து 56வது கேள்வி பாருங்க. கீழ்காணும் இணைகளில் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அடிப்படையில் அமைந்த எதிர்ச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அடிப்படையில். அப்போ எல்லாமே எதிர்ச்சொல் சரியா இருக்கு. படித்த படிக்காத சரியாதான் இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா செல்லும் செல்லாது சரியாதான் இருக்குது. அடையும் அடையாது சரியா இருக்குது. இருள் ஒளி அப்படிங்கிறது சரியாதான் இருக்குது. இப்ப ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னா கடைசி எழுத்து பாத்தீங்கன்னா பெயரச்சத்துல கடைசி எழுத்து என்ன பண்ணணும்னா கெட்டு போயிருக்கிறதா அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னு சொல்லுவாங்க. அப்ப படித்த படிக்கா அப்படின்னு கொடுத்தா சரியா இருந்திருக்கும். தா இருக்குது. அப்போ கடைசி எழுத்து இதுல கெட்டு போகல. அப்போ இது சரியா இருக்குது. அப்போ இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் கிடையாது, வெறும் பெயரச்சம் மட்டும்தான். செல்லும் செல்லாது இது வந்து வினையத்துல வந்திருக்கு, விட்டுருங்க. அடையும் அடையா அடையான் இருக்கு பாத்தீங்களா, அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இது சரி. இதே இது அடையாதுன்னு கொடுத்துருந்தா ஆன்சர் வந்து வந்திருக்காது. இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் கிடையாது. அதே இது பாத்தீங்க அப்படின்னா அடையா அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால பாத்தீங்க அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் இது வந்து சரியானது. இருள் ஒளி அப்படிங்கிறது ஆப்போசிட் வார்த்தை, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் இல்லை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 57வது கேள்வி. கீழ்காண்பவற்றுள் ஆங்கில மொழி சொல்லை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப அலமாரி அப்படிங்கிற எந்த மொழி சொல் அப்படின்னா இது வந்து ஒரு போர்ச்சுகீசிய மொழி சொல். அலமாரி அப்படிங்கிறது போர்ச்சுகீசிய மொழி சொல். சன்னல் அப்படிங்கிற வார்த்தையும் போர்ச்சுகீசிய மொழி சொல் தான். பங்களா அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆங்கில மொழி சொல். பீரோ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிரெஞ்சு மொழி சொல். இது ஆங்கில மொழி சொல் கேட்டிருக்கிறதுனால ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சி. அடுத்து 58வது கேள்வி பாருங்க. தெருநிலை வினைமுற்று எதை வெளிப்படையாக காட்டும் கேட்டிருக்காங்க. தெருநிலை வினைமுற்று எதை வெளிப்படையாக காட்டும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள். இந்த ஆறையும் என்ன பண்ணும் அப்படின்னா வெளிப்படையா காட்டும். ஆறையும் வெளிப்படையா காட்டும். அப்ப இதுல எது இருக்கும் பாத்தீங்கன்னா காலம் இருக்கு. அப்ப காலத்தை வெளிப்படையாக காட்டும். அடுத்து 59வது கேள்வி பாத்தீங்க அப்படின்னா காய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. இதுல காய்தல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உவத்தல் அப்படிங்கிற பொருள். எதிர்ச்சொலுக்கு வந்து பார்க்கும்போது பேதம் அப்படின்னா அபேதம், அல்வழி அப்படின்னா நல்வழி, வன்மை அப்படின்னா மேன்மை. ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டி. அடுத்து 60வது கேள்வி பாருங்க. கூற்று 1 இயம்பினால் என்பதன் எதிர்ச்சொல் வந்து இயம்பிலல் சரியா இருக்குது. கூற்று 2 இயம்புவார் என்பதன் எதிர்ச்சொல் வந்து இயம்பார். ரெண்டுமே சரியா தான் இருக்குது நம்ம எதிர்ச்சொல் வந்து. அடுத்து 61வது கேள்வி பாருங்க. 61வது கேள்வியில வந்து சரியான இணையை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேர்ச்சொல் அடிப்படையில வந்து கொஸ்டின் இருக்குது. அளித்தார் அப்படின்னா அலி, ஒளித்தார் அப்படின்னா வேர்ச்சொல் வந்து ஒளி, பழித்தார் அப்படின்னா பழி, விடுத்தார் அப்படிங்கிறது விடு. எல்லாமே சரியா தான் இருக்குது. இல்ல இப்ப அனைத்தும் சரி அப்படிங்கிற ஆன்சர் வந்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 62வது வாழ்த்துக்கள் என்று எழுதுவது சரியானதுன்னு சொல்றாங்க.
அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கல் எனும் விகுதி பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் என்று எழுதுவது சரியானது கிடையாது, இது வந்து தவறானது. ஏன் அப்படின்னா வாழ்த்துக்கள்ல வந்து இக்கு வரக்கூடாது. கல் எனும் பன்மை விகுதி சேரும் போது வல்லினம் மிகாது, மிகும்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அப்ப மிகாது. கல் விகுதி சேர்த்து எழுதும் போது பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே அந்த வல்லினம் வந்து மிகக்கூடாது. அப்ப ரெண்டுமே தவறா இருக்குது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. அடுத்து 63வது பாத்தீங்க அப்படின்னா பின்வரும் இணைகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முரசு எல்லாமே பாத்தீங்கன்னா வடமொழி சொல்லா இருக்குது. முரசு அப்படிங்கிறத வடமொழியில எப்படி சொல்றாங்க அப்படின்னா முரஜா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிண்டம் அப்படிங்கிறத பிண்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வள்ளி அப்படிங்கிறது வள்ளுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து வள்ளு கிடையாது. வள்ளி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வள்ளி அப்படின்னு வந்திருக்கணும். ஏலம் அப்படிங்கிறது ஏலை. மத்தெல்லாம் வடமொழி சொல்ல சரியா இருக்குது. அப்ப இது மட்டும் பாத்தீங்கன்னா தவறா இருக்குது. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா வள்ளி அப்படின்னா கொடி அப்படிங்கிற பொருள் தரும். அப்ப இந்த வள்ளி அப்படின்னா தான் வடமொழியில கொடி. நம்ம தமிழ்ல வந்து இந்த வள்ளின்னு சொல்லுவோம், வடமொழியில இந்த வள்ளின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி. அடுத்து 64வது பின் வருவனவற்றில் ஒற்றுப்பிழை அற்ற சரியான தொடரை காண்பீங்க. ஒற்றுப்பிழை இல்லைன்னா சரியான தொடர் தான், அந்த தொடர் கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துகள்ல இக்கு வரக்கூடாது, இதுல இல்ல. வாழ்த்துகள் கூறினார் இருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வாழ்த்து கூறினான், வாழ்த்துக்கள் கூறினான் இருக்கு. அப்ப வாழ்த்துகள் கூறினான். அப்ப வந்து ஒற்றுப்பிழை இல்லாம இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா வாழ்த்துகள் கூறினான் அப்படிங்கிறது சரியானது. இதுல வாழ்த்துகள் கூறினார் அப்படிங்கிறதும் சரியானதுதான். இதுல ரெண்டுமே சரிதான் வரும். இதுல பி அண்ட் டி. அடுத்து 65வது பாத்தீங்க அப்படின்னா பாயசம் என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வுன்னு கேட்டிருக்காங்க. பாயசம் அப்படிங்கிற வார்த்தை பாத்தீங்க அப்படின்னா பால் மற்றும் இனிப்பு சேர்ந்ததுதான் பாயசம் சொல்லுவோம். பால் மற்றும் இனிப்பு. அப்போ பால் மற்றும் கண்ணல்னு பிரிக்கலாம். இதை பிரிக்கும் போது பால்னா நம்மளுக்கு தெரியும். இந்த கண்ணல்னா என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரும்பு அல்லது இனிப்பு அப்படிங்கிற பொருள். கரும்பு அல்லது இனிப்பு அப்படிங்கிற பொருள். அப்போ அப்போ இதுல அப்போ பால் மற்றும் இனிப்பினால் ஆனதுனால பார்க்கண்ணல் அப்படின்னு சொல்றாங்க. மலரிப்பால் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரோஸ் மில்க். அடுத்து 66வது பாருங்க. ஆவணரின் வேர்ச்சொல் ஆய்வின்படி தமிழ் என்னும் சொல்லின் வேறு எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது வேர்ச்சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ் தான். ஏன் அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னா தமிழ் அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னா தனிமை அப்படிங்கிற பொருள். தனிமையும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈடு இணையற்றது அப்படிங்கிற பொருள் தரும். ஈடு இணையற்றது அப்படின்னு சொல்லி பொருள் தருது. அப்போ தமிழ் அப்படிங்கிற வார்த்தையில இருந்துதான் தமிழ் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு. தமிழுக்கு வந்து ஈடு இணை எதுவும் இல்லை அப்படிங்கிறனால அப்படி வந்துச்சுன்னு சொல்லி பவனர் சொல்றாரு. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ. அடுத்து 67வது பாருங்க. நோற்றான் இச்சொல்லின் வேர் சொல் வந்து நோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோற்றால் எப்படி பிரிப்போம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நோல் கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்போம். அப்ப வேர்ச்சொல் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா நோல் அப்படிங்கிறது வந்திருக்கு. சரியா தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து தவம் செய்தல் என்னும் பொருள் தரும் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா நோல் என்னும் வினை லகரம் ரகரமாக தெரிந்துள்ளன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப லகரம் வந்து ரகரமா தெரிஞ்சிருக்கு. அப்போ அதுவும் சரிதான். கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரியாதான் இருக்கு. அடுத்து 68வது பாத்தீங்க அப்படின்னா பிறமொழி சொல் தமிழ் சொல் பொருத்தணும். பிஸ்கட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிஸ்கட் அப்படின்னா ஈரட்டி அப்படிங்கிற பொருள். லட்டு அப்படின்னா கோழினி. ஜாங்கிரி அப்படின்னா முறுக்கினி. போண்டா அப்படின்னா என்னது அப்படின்னா உளுந்தை அப்படின்னு பொருள். அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 1க்கு 1, 2க்கு 2, 3க்கு 3, 4க்கு 4. அப்ப ஆன்சர் வந்து ஏ. அடுத்து 69வது கேள்வியை பாருங்க. தவறான இணையை கண்டறிக. லாரி அப்படின்னா சரக்குந்து சரியா இருக்குது. பைக் அப்படின்னா விசையுந்து இதுவும் சரிதான்.
ஹெலிகாப்டர்னு வானூர்தின்னு கொடுத்துருக்காங்க. கார் வந்து மகிழுந்து. மகிழுந்து சரியா இருக்குது. ஹெலிகாப்டர் வந்து வானூர்தி கிடையாது, உலங்கு வானூர்தி அப்படிங்கிறது சரியானது. வெறும் வானூர்தி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏரோப்ளேனை குறிச்சிடும். உலங்கு வானூர்தியும் சரியானது. அப்ப வந்து தவறா இருக்குது இதுல. அடுத்து 70வது கேள்வி பாருங்க. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவனைய பாவலர் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். கற்றார் எனும் சொல்லின் வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் வந்து கல். ஆல்ரெடி முன்னாடி கொஸ்டின்ல பார்த்திருப்போம். கல் அப்படின்னா தோண்டுதல்னு பொருள். அறிவை எப்படி நம்ம மண்ணை எப்படி தோன்றோமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அறிவை கல்வியினால தோண்டி எடுக்கிறது தான் கல்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாரு அவர். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எழுதிய பாடல். இதில் பயின்று வந்துள்ள எச்சம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எழுதிய பாடல். எழுதிய ஒரு எச்சம் இருக்குது. பாடல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு பெயரை வச்சு முடிஞ்சிருக்கு. சரியா? ஒரு எச்சம் பெயரை வச்சு முடிஞ்சாலே அது பெயரெச்சம் தான். பாடல் அப்படிங்கிறது பெயர். இது வந்து எச்சம். ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம், ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் வினையெச்சம் சொல்லுவோம். அப்ப எழுதிய பாடல் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பெயரெச்சம் தான். அப்ப பெயரெச்சம் வந்து பாத்தீங்கன்னா 3 இடத்துல பெயரெச்சம் இருக்குது ஆப்ஷன்ல. அப்ப இது மட்டும் வராது. அப்ப இதுல என்ன ஆன்சர் வரும் பாத்தீங்கன்னா ஈர்கட்டு எதிர்மறை பெயரெச்சம் அப்படிங்கிறது இதுல வர வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அப்படி வார்த்தை இல்லை இதுல. அது பாத்தீங்கன்னா குறிப்பு பெயரெச்சமா இப்ப திருநிலை பெயரெச்சமா அப்படிங்கிற மட்டும் தெரியும். குறிப்பு பெயரெச்சம்னா காலமும் பண்பும் மட்டும் காட்டும். தெருநிலை பெயரெச்சம்னா ஒரு 6 பொருளை காமிக்கும். எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள். பாத்தீங்கன்னா இதெல்லாமே காமிக்கும். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எழுதிய பாடல் காலத்தை காமிக்குது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலம் வந்து இறந்த காலம். செயல் வந்து பாத்தீங்கன்னா எழுதுறது. அப்போ எழுதுறது ஒரு பேனா வச்சு எழுதியிருப்பாங்க. இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கருவி பயன்படுத்தியிருப்பாங்க. செய்பவர் யாருன்னா ஒருத்தர் பேர் இருக்கும். எல்லாமே பாத்தீங்கன்னா வெளிப்படையா தெரியறதுனால திருநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 72வது கேள்வி பாருங்க. பொருத்தமான வினையாளன் பெயரை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. கற்றார் இச்சொல்லின் வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பொருத்தமான வினையாளன் பெயர்னே கொடுத்துட்டாங்கல்ல. அப்போ இது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வினையாளன் பெயர் தான். கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்குது. அவ்வளவுதான். அடுத்து 73வது கேள்வி பாருங்க. வந்தான் அப்படின்னா அது வினைமுற்று. வந்த அப்படின்னா பெயரெச்சம். வந்து அப்படின்னா வினையெச்சம். வந்தவர் அப்படின்னா வினையாளனையும் பெயர். அப்ப 73வது கேள்விக்கு ஆன்சர் வந்து டி. அடுத்து 74வது கேள்வி பாருங்க. வேங்கோல் வினைமுற்று பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. வேங்கோல் வினைமுற்று அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாழ்த்தல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய 4 பொருள்கள் வரும். ஆல்ரெடி 2 பொருள் கொடுத்துருக்காங்க. அப்போ வைதல், வேண்டல், விதித்தல். அப்போ பாத்தீங்க அப்படின்னா இது சரியா இருக்குது. கட்டளை பொருளில் வராதுன்னு சொல்றாங்க. கட்டளை பொருளில் வரக்கூடிய வினைமுற்று வந்து ஏவல் வினைமுற்று. அப்ப இதுக்கு வரும்னு கொடுத்திருந்தா இந்த கூட்டு தப்பா இருக்கும். நான் வராதுன்னு கொடுத்தனால இது வந்து சரியா இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா இதன் விகுதிகள் வந்து கே, இய, இயர், அல் அப்படிலாம் வரலாம். அப்ப இதுவும் சரியா தான் இருக்குது. இது முன்னிலையில் மட்டும் வரும்னு சொல்றாங்க. வேங்கோல் வந்து எல்லா இடத்துலயும் வந்திருக்கும். எதுல வரும்னு பாத்தீங்க அப்படின்னா இருத்திணை. இருதிணை, ஐம்பால், மூவிடம் 3 இடத்துல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இது முன்னிலையில வரும்னு சொல்லல. அப்ப ஆன்சர் வந்து தவறானது பாத்தீங்கன்னா இது மட்டும்தான். ஏதான் தவறு. அப்ப முன்னிலையில் மட்டும் வரக்கூடிய வினைமுற்று எதுன்னு பாத்தீங்கன்னா ஏவல் வினைமுற்று. அடுத்து 75வது கேள்வி பாருங்க. படித்து வந்தான். படித்து வந்தான் ஓரத்தில் முடிஞ்சதுனால வினையெச்சம். படித்த மாணவன் பெயரெச்சம். படித்தான் வந்தான் இது வந்து முற்றெச்சம். படித்தவன் அப்படிங்கிறது வினையாளன் பெயர். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ.